வெந்து தனிந்து காடு அவர் ஹீரோ ஆயிட்டாரு. ஒயிட் வாங்க. ஹலோ பிரதர், நீங்க போகும்போது டக்குனு உங்க செருப்பை கீழே போடணும். நான் எடுத்து அப்படி கொடுப்பேன். இப்படியே ஒரு இது இருக்குல்ல. வாங்க வாங்க சார், வாங்க சார், வாங்க வாங்க. நன்றி நன்றி சார். வாங்க உள்ள வாங்க, உள்ள வாங்க. என்ன சார் கரெக்டா இல்லையா? அப்படிலாம் பண்ணணும். வாங்க 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 வாங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வாங்க வாங்க சார், சார் வாங்க 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 வாங்க. வரும். போட்ட மாட்டேன் கொஞ்சம் பின்னாடி தம்பி தம்பி உள்ள நிக்காதீங்க, கொஞ்சம் பின்னாடி யாரும் நிக்காதீங்க. ஓகே வலி வலி விட்டுணும். அது பேருங்க படிச்சு வந்துச்சா? இல்ல 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 இல்ல. மேடம் எங்க 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 மேடம் எங்க கண்டிக்கவே இல்லையா? கேமரா பாருங்க. வந்தது ரைட் ரைட் இவ்வளோ அப்படி வந்ததுல பேசுறேன். நான் இப்போ ஃபைனலாக பேசிக்கிறேன் எல்லாரையும். பத்திரிகை நண்பர்களுக்கு எல்லாத்துக்குமே என்னோட வணக்கம். குல் சுரேஷ் அண்ணாவோட சொல்லவே வேண்டாம். குல் சுரேஷ் அண்ணாவோட 3ஆம் மூவி. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவரோட கூட நின்று நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதில்ல. ஸோ அவருக்கு என்னோட ஹார்ட்லி விஷஸ் அவருக்கு. அண்ட் முரளி சாருக்கு ப்ரொடியூசர், அவரும் இன்னும் மென்மேலும் நிறையா படம் பண்ணோம். ப்ளஸ் நம்மளோட டேரக்டர் சாய் பிரபா சாருக்கும் என்னோட ஹார்ட்லி விஷஸ். அண்ட் ஹோல் டீமும் பயங்கர சக்ஸஸ் ஆகணும். என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ரவீனா சார் கூட தான் பண்ணியிருக்கேன் நான். எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் தெலுங்கு டப்பிங் போயிட்டுருக்குது. இன்னும் ஒரு 2 months வெளில வந்துடும் ப்ரோ. ஆமாம் அண்ணா எனக்கு நமக்கு பயங்கர சப்போர்ட் பண்ண போல நமக்கு. ப்ளஸ் அடுத்த அல்டிமேட்டில் அண்ணா உள்ளே போகிறாரு அல்டிமேட் சீசனில். ஸோ அதனால் அண்ணா சப்போர்ட் பண்ணுவார் எப்பவுமே ஃபர்ஸ்ட்டு. சூப்பர் ப்ரோ. அண்ணே கூல மாலை மாலை கொடுங்க. ஏன் மாலை விட மாட்டீங்களா? கண்டென்ட் இல்ல எதுக்காகனா இங்க என்ன வாழ்த்துறதுக்கு வந்திருக்க முதல் தாய்க்குளம் இவங்க தான். வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி நன்றி அண்ணே கூல கிளப்புங்க தூள. நீங்க மட்டும் தான் கொடுப்பீங்களா பஞ்சு? நாங்க கொடுப்போம். ஸோ
சார் சொன்னாங்க, மோகன் சார் சொன்ன அந்த திறமை, டேலண்ட், அந்த டேலண்ட்ன்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்குன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஆனால் திறமை மட்டும் பத்தாது, திறமைக்குள்ள ஒரு சப்போர்ட்டு தேவை. ஸோ டேலண்ட்ன்றது ஒரு ஃபவுண்டேஷன், சப்போர்ட்ன்றது அந்த பில்டிங். ஸோ கூல் சுரேஷ் அண்ணாக்கு இருக்கிற திறமை பற்றி எல்லாருக்கும் தெரியும், உலகம் முழுக்க இருக்கிற அத்தனை எல்லா வியூவர்ஸுக்கும் தெரியும். ஸோ கூல் சுரேஷ் அண்ணாவை எனக்கு எதுனால பிடிக்கும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு அங்கீகாரத்தை தேடி போகிறோம், ஆனால் அந்த அங்கீகாரத்தை அவங்களே வந்து உருவாக்கியிருக்காங்க. ஒரு அவுட் ஆஃப் பாக்ஸ் ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கூல் சுரேஷ் தெரியாத ஆட்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு டேலண்டட் பர்சன். ரவி சார் சொன்ன மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டராக இருந்து படிப்படியாக ஒரு வெற்றி இன்னைக்கு பார்த்துருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஹீரோவாக நம்ம வந்து கூல் சுரேஷ் அண்ணாவை பார்க்குறோம். சாரி, அண்ணான்னு கூப்பிட்டு கூல் ஸ்டார் பார்க்குறோம். ஸோ அவங்களோட வெற்றியில் நான் என்னோட வெற்றியை பார்க்குறேன். ஸோ இதே மாதிரி டேலண்ட், அப்கமிங் டேலண்ட்ஸை சப்போர்ட் பண்ணுங்க. பிஎம்எஸ் ப்ரொடக்ஷன்ஸோட முரளி சார் ப்ரொடியூசர் அண்ட் சாய் பிரபா டைரக்டர் அண்ட் மொத்த டீம். ஹீரோயின் பேருங்க ஸ்ரீவித்யா. மறந்துட்டீங்களா? ஸ்ரீவித்யாவா? ஹீரோயின்ஸ் இல்ல என்ன காரணம்னா, நான் பெண்கள் என் வாயில அம்மா அந்த மாதிரி வளர்த்துட்டாங்க, அதனாலதான் நான் பேர் தானே கேட்டேன். அதான். ஸ்ரீவித்யா ஹீரோயினுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். ஸோ ப்ரொடக்ஷன் நம்பர் 1 இன்னும் டைட்டில் வைக்கல. ஸோ இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்க, நம்ம கூல் ஸ்டார் சப்போர்ட் பண்ணுங்க. 100 days பிளாக் பஸ்டர் படமா இது வரணும். என்னோட வாழ்த்துக்கள். விட மாட்டீங்களா? கேளுங்க. நிறைய படம் பண்றாரு, ஆனா அவங்களோட மனைவியாவோ லவராவோ நடிக்கணும்னு சொன்னா யாராவது அப்ரோச் பண்ணா எந்த ஹீரோயினும் சரி, எந்த ஒரு துணை நடிகரும் சரி வந்து உடனே கூல்ஸ்னா வேணாம்னு சொல்றாங்க. யார் அது? சொல்லுங்க, பேரை சொல்லுங்க. நான் வந்து கேக்குறேன். அவாய்ட் பண்றாங்க. ஏன் வைனான் என்ன கேட்கவே இல்லைங்க. நான் இருந்தேன், என் பக்கம் குவீன்சி இருந்தாங்க. என்ன அப்படியே ஜம்ப் பண்ணிட்டு குவீன்சியை கேட்டாங்க. குவீன்சி ஓகே சொல்லியாச்சு. நீங்க தான் வந்து அப்படி நினைக்கிறீங்க. கேட்ட உடனே ஓகே சொல்லியாச்சு, நடிக்கிறாங்க உங்க கூட. கரெக்டா? அடுத்த படத்துல ஆமா அண்ணேன்னு சொல்லிட்டேன். ஹீரோயின் தானே. சரி, ஓகே டன். இப்போவாச்சும் தெரியுதாங்க, எல்லா தாய் குலங்களும் என்ன அண்ணான்னு தான் சொல்றாங்க. ஒரு மாலை போட்டதுக்கு என்ன அப்படி வச்சு செஞ்சிட்டீங்களா? இன்னொரு பேர் அண்ணா சொல்லுமா? கூல் அண்ணன். அண்ணன். அடுத்து தன்மான சிங்கம். அடுத்து தன்மான சிங்கம், தரணி போட்டும் தங்கம், எதிரிகளின் பங்கம், நண்பர்களின் அங்கம். கூல் ஸ்டார் கூல் சுரேஷ் அவர்கள் உங்கள் முன்னே பேசுவார்கள். வாங்கப்பா. குட் மார்னிங் எவ்ரிபடி, திஸ் இஸ் கூல் சுரேஷ். இவ்வளோதான் எனக்கு இங்கிலீஷ் தெரியும். இந்த காலை வேளையில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த பிரசாத் லேபில் இது வரைக்கும் நான் எவ்வளோ ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியிருக்கேன். மற்ற படங்கள் பூஜை போடும்போது அந்த பூஜையில் நான் கெஸ்ட்டாக வந்திருக்கிறேன். இன்றைக்கி அதே இடத்துல, அதே பிள்ளையார் கோயில் வாசலில் நான் கதாநாயகனாக நடிக்கிற படத்துக்கு பூஜை போடுறாங்க அப்படின்றப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதுதாங்க, நம்ம வந்து முயற்சி செய்தால் கண்டிப்பாக அது நடக்கும். சரிங்களா? என்னை வந்து பல பேர் பின்னாடி பல விதமாக பேசியிருந்தாலும் நான் அதை பற்றி எதுவும் கவலைப்படல. காரணம், என்னுடைய இலக்கு எல்லாமே என்னுடைய தாய் தந்தைக்கு பிறகு எல்லாமே என்னுடைய சினிமா தான். இன்னைக்கு நான் இந்த இடத்துல நிற்கிறேன் அப்படின்னாக்கா இந்த நாக்கு உண்மையை மட்டும்தான் பேசிகிட்டு இருந்துச்சு. அதனால தான் இன்னைக்கு இந்த இடத்துல உங்கள் முன்னாடி நான் நிற்கிறேன். அதற்கு மிகப்பெரிய எனக்கு ஒரு தூணாக இருந்த என் நண்பன் சந்தானம் அவர்களுக்கும், என் தானே தலைவன் எஸ்டிஆர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நான் படத்தில் கதாநாயகனாக நடிக்கிறேன் அப்படின்னாக்கா அது எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். எனக்கு சந்தோஷம் அப்படின்றத விட தமிழகம் முழுவதும் உலகம் முழுவதும் உள்ள என்னுடைய ரசிகர்கள், கூல் சுரேஷ் நண்பர்கள், நற்பணி மன்றத்தை சேர்ந்த ரசிகர்கள் அனைவருக்குமே பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க. இப்போ கூட நான் கொஞ்சம் முன்னாடி வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் எல்லாம் பார்த்தேன். வெளியூர்லேருந்து இங்கே வர முடியாதவங்க பஸ் ஸ்டாண்டில், வெளியில் பஸ்ஸில், இந்த மாதிரி இடத்துல நிறைய பேர் லட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் வீடியோ காமிச்சிங்கல்ல, அதெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா அஜித் சார், விஜய் சார் அளவுக்கு நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. ஆனால் என்னுடைய ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்க, வெளியூரில் உள்ளவங்க, அவங்க இனிப்பு எல்லாருக்கும் கொடுத்து பட்டாசு வெடிச்சு இந்த மாதிரி நம்ம அண்ணனோட படம், கூல் சுரேஷ் அண்ணனோட படம், கூல் ஸ்டாரோட படம் அப்படின்ற படத்தை வந்து அவங்க சந்தோஷமா கொண்டாடுறாங்க. அப்படின்றப்போ
எனக்கு வந்து அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நேரத்தில் என் நெஞ்சில் குடியிருக்கும் என் ரசிகர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு இந்த என்னுடைய படத்தோட இயக்குனர் திரு சாய் பிரபா மீனா அவர்கள், அவர் கூட பாருங்க, சாய் பிரபா மீனா. மீனா என்பது அவருடைய மனைவியின் பெயர். என்னைக்குமே தாய் தந்தைக்கு பிறகு மனைவியையும் நம்ம பக்கத்துல தான் வச்சிருக்கணும். ஏன்னா தாய் தந்தைக்கு வயசாகி போச்சுனாக்க அதுக்கப்புறம் அவங்க மனைவி தான் வந்து நம்மளை காப்பாத்துறவங்க. அந்த எண்ணத்துல நம்ம இயக்குனர் அவங்களுடைய மனைவியின் பெயரையும் சேர்த்து வச்சிருக்காரு. இந்த நேரத்தில் அவருக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதன் பிறகு படத்தோட ஃபைட் மாஸ்டர் நான் தான் புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். ஆனால் அதற்கு முன்னாடியே என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்துள்ள திரு ரவி மரியா அவர்கள், இயக்குனர், நடிகர், அவருடைய படத்தின் மூலமாக முதலாக அறிமுகப்படுத்திய அந்த ஃபைட் மாஸ்டர் தான் சூப்பர் குட் ஜீவா அவர்கள். ஸோ அவர்கள் என்னுடைய படத்திற்கு பெரிய ஜாம்பவான்கள் உள்ள படத்தில் ஒர்க் பண்ண அந்த ஜீவா மாஸ்டர் அவர்கள் என்னுடைய படத்தில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. படத்தோட கேமராமேன் முத்து அவர்கள், அவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன நீங்க நல்லா அழகா காட்டுவீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க அழகா காட்டலன்னா அப்புறம் இவங்க காட்டுன்னு காட்டுவாங்க. சரிங்களா? நல்லா என்ன காட்டீங்க. அப்புறம் தயாரிப்பாளர், வாங்க வாங்க வாங்க, வாழ்த்துக்கள். முரளி பிரபாகர் சார் என் மீது ஒரு நம்பிக்கை வைத்து இன்னைக்கு ஒரு பிரம்மாண்டமாக, அதுவும் இல்லாம இது பேன் இந்தியா படம். நீங்க நினைக்கிற மாதிரி கூல் சுரேஷ் வந்தான் போனான் அப்படின்னு இல்ல. நான் சவால் விட்டு சொல்றேன், இது வந்து பேன் இந்தியா படம். என்னுடைய ரசிகர்கள் கர்நாடகால இருக்காங்க, என்னுடைய ரசிகர்கள் கேரளால இருக்காங்க, என்னுடைய ரசிகர்கள் ஆந்திரால இருக்காங்க. நான் சவால் விட்டு சொல்றேன், இன்னைக்கு இங்க உள்ள கூட்டத்தை வச்சு சொல்றேன், கண்டிப்பாக இந்த படம் பேன் இந்தியா படம். என்ன சார்? கண்டிப்பா. மைக்கு மேல சத்தியம் பண்ணுங்க. நல்ல வேலை நான் மைக்கு மேல சத்தியம் பண்ண சொன்னேன். இதே ஹீரோயினை பக்கத்துல வச்சு இது பண்ண சொன்னா என்ன பண்ண நடந்திருக்கும்பா. இது வந்து கண்டிப்பாக பேன் இந்தியா படம். இதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பூஜையா இங்க ஆரம்பிச்சிருக்கேன். இந்த படத்தின் ஆடியோ ரிலீஸ் என் தாயின் மீது ஆணையாக சொல்றேன், இவரோட உங்க மனைவியின் மீது ஆணையாக சொல்றேன். சாரு கும்பிடுற சாமி மேல ஆணையாக சொல்றேன், சார் தெய்வமாக நினைக்கும் சினிமா மீது ஆணையாக சொல்றேன். கண்டிப்பாக படத்தோட ஆடியோ ரிலீஸ் அது 10 பேர் இருந்தாலும் சரி, 10 கோடி பேர் இருந்தாலும் சரி, நம்முடைய கண்டிப்பாக தயாரிப்பாளர் அவர்களின் துணையோடு நேரு ஸ்டேடியத்துல கண்டிப்பாக நடக்கும். இன்னைக்கு நீங்க வந்து இந்த ரெக்கார்ட்ல உள்ளதா ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுங்க. நான் சவால் விட்டு சொல்றேன், கண்டிப்பாக இந்த படத்தோட ஆடியோ ரிலீஸ் நம்ம நேரு ஸ்டேடியத்துல நடக்கும். இதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. பாத்தீங்களா, நமக்கு பட்டங்கள் அது பாட்டுக்க வந்துட்டே இருக்கு. யூடியூப் ஸ்டாரா இருந்தா, கூல் ஸ்டாரா இருந்தா, இப்ப வேர்ல்டு ஸ்டாரா இருக்கேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், சமீபத்துல நம்ம திருமாவளவன் ஐயா அவர்களுக்கு ஒரு நிகழ்ச்சியில நான் அவரை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போ நான் ஓரமா நின்னேன். ஏன்னா அவங்க ஒரு பெரியவங்க, ஒரு எம்பி, ஒரு சமுதாயத்துல வந்து ஒரு தலைவரா உள்ளவங்க. அதனால அந்த இடத்துல எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணாட்டு நான் ஓரமா நின்னேன். அந்த கூட்டத்திலையும் திருமாவளவன் ஐயா அவர்கள் என்னை கூப்பிட்டு அவருக்கு போட இருந்த சால்வையை எனக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இந்த நேரத்துல திரு திருமாவளவன் ஐயா அவர்களுக்கு, ஆனால் அதன் பிறகும் பாத்தீங்கன்னாக்கா ஏதோ சொன்ன ஏதோ ஷூனைக்கு காலில் விழுறவன் அப்படி இப்படின்னு சொல்ல. ஆமாங்க, நான் பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறவன் தாங்க. திருமாவளவன் ஐயா அவர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கத்துல என்னங்க தப்பு? இவர் என்ன ஜாதி, இவர் என்ன ஜாதி, இவர் என்ன ஜாதி, ஜாதி பார்த்து பழகிறவங்க இந்த கூல் சுரேஷ். புரியுதுங்களா? எனக்கு எல்லாருமே தான் வேணும். மாம்பழமும் வேணும், பானையும் வேணும், சூரியனும் வேணும். நான் எந்த கட்சியை சேர்ந்தவங்க, எனக்குன்னு ஒரு கட்சி இருக்கு. கூல் சுரேஷ் கட்சின்னு ஒரு கட்சி இருக்கு. புரியுதுங்களா? கூல் சுரேஷ் கட்சின்னு இருக்கு, சிஎஸ்கே கட்சின்னு ஒண்ணு இருக்கு. அந்த கட்சியை சேர்ந்தவங்க தான் இந்த கூல் சுரேஷ். என்னைக்குமே பெரியவங்களோட ஆதரவோட ஆசீர்வாதத்தோட இருக்கிறவங்க இந்த கூல் சுரேஷ். இன்னைக்கு இந்த கூல் சுரேஷோட படம் இன்னைக்கு பூஜை போட்டிருக்காங்க அப்படின்னாக்கா அந்த பெரியவங்களோட ஆசீர்வாதத்துல இன்னைக்கு நான் கதாநாயகனாக நிக்கிறேன். அப்படின்னாக்கா அதுக்கு காரணம் யாரு?
எல்லா ரசிகர்களும் தான், எல்லா தலைவர்களும் தான். புரியுதா? தயவு செஞ்சு நீங்க உங்களோட மனசுல நீங்க என்ன வேணா நினைச்சீங்க. சங்கின்னு சொல்றீங்க, சொல்லிக்கீங்க. நான் ஷூ நக்கின்னு சொல்றீங்க, சொல்லிக்கீங்க. நான் அதை பத்தி எதுவும் கவலைப்படவே இல்லை. என்னுடைய இலக்கு மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்றா என்னோட இலக்கு. இப்போ இந்த இடத்துல நான் நிக்கிறது காரணம் கூட பாத்தீங்கன்னாக்க குறைஞ்சபட்சம் 12-13 வருடமாக இந்த படத்தின் இயக்குனர் திரு சாய் பிரபா மீனா அவர்கள், நான் கதாநாயகனாக நடிக்கும் சாய் பிரபா மீனா அவர்கள் 12-13 வருடமாக எனக்கு தெரியும். நான் என்னுடைய கூல் சுரேஷ் நண்பர்கள் நற்பணி மன்றத்தின் சார்பாக தெருவாக நிலவேம்பு கசாயம் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தேன். அப்போ அந்த தம்பி இந்த இயக்குனர் எனக்கு அறிமுகமாகி, அண்ணா நீங்க பண்ற சோசியல் சர்வீஸ் எல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கும் அந்த மாதிரிலாம் செய்யணும்னு தோணுதுண்ணா அப்படின்ட்டு உடனே ஆவடியில அடுத்த வாரமே ஒரு 200-300 பேர் திரட்டி அந்த ஏரியால எல்லாருக்கும் நிலவேம்பு, அந்த நேரம் வந்து 17-18 அந்த டைம் நினைக்கிறேன். அந்த டைம்ல டெங்கு எல்லாம் உலகமெல்லாம் பரவி இருந்துச்சு. அப்ப நாங்க வந்து எல்லாருக்குமே 15-16 அந்த டைம்ல உலகம் எங்கும் உள்ள மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரணும் அப்படின்றதுக்காக நிலவேம்பு கசாயம் கொடுத்துட்டு இருந்தான். அப்போ எனக்கு தோல் கொடுத்து நின்ற இந்த தம்பி தான் இன்னைக்கு இயக்குனரா இருக்கிறாரு. இப்பவும் சொல்றேன், கூல் சுரேஷ் நண்பர்கள் நற்பணி மன்றம், சிஎஸ்கே கட்சி, கூல் சுரேஷ் கட்சி எப்பவுமே உங்களுக்கு துணையாக இருக்கான். சரிங்களா? இன்னைக்கு இந்த மாதிரி இயக்குனர்கள் உருவான மாதிரி இன்னும் பல பேர் உருவாக்கிட்டு தான் இருப்பாங்க. தயவு செஞ்சு நீங்க இந்த சங்கின்னு சொல்றது, அப்புறம் இந்த ஷூ நக்கி அப்படின்னு சொல்றது, நீங்க என்ன வேணா சொல்லிட்டு போங்க. இப்பவும் சொல்றாங்க, ஜாதி மதத்தை வச்சு நீங்க வந்து ஏதோ நம்ம அப்படி பண்றோம் இப்படி பண்ண நினைக்கிறேன், அது உங்களுக்கு சோறு போடாது. புரியுதுங்களா? இப்பவும் சொல்ற, ஜாதி மதம் அது உங்களோட உணர்வு இருக்கலாம், ஆனால் நீங்க வந்து இன்னொருத்தவங்க மேல அந்த எதிர்ப்பை வந்து தெரிவிக்காதீங்க. சரிங்களா? அது தெரிவிக்காது. இன்னைக்கு கூட நான் திருமாவளவன் ஐயா அவர்கள்ட்ட நேற்று நான் போன்ல பேசினேன். சார், நாளைக்கு வந்து என்னோட பூஜை இருக்கு, உங்களை கூப்பிடணும் தான் நினைக்கிறேன். ஆனா நீங்க வந்தீங்கன்னாக்க நான் வந்து ஏதோ ஒரு ஜாதியை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி ஒரு முத்திரை குத்திடுவாங்க அப்படின்ற ஒரு இது மூட நம்பிக்கை வர வேண்டாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் நான் வந்து இன்னைக்கு வந்து நிறைய பல பேரை வந்து நான் கூப்பிடவே இல்லை. அதுதான் காரணம். சரிங்களா? அதனால தயவு செஞ்சு ஜாதி முத்திரையை என் மேல குத்தாதீங்க. நான் வந்து நீங்க ஜாதி தான், நான் ஜாதி இல்ல. நீங்க ஜாதினா நான் ஜாதி இல்ல. நான் உங்கள் ஜாதி, நான் சினிமா ஜாதி. புரியுதுங்களா? ஜனநாயகன் சொல்றாங்க, எல்லா கட்சியும் தாங்க. புரியுதுங்களா? விஜய் சார் கட்சி தானே சொல்றீங்க, அவர் கட்சி இங்க இருக்கு. வேற என்ன கட்சி? திமுக கட்சி இங்க இருக்கு, ரெட்டலை இங்க இருக்கு. வேற எந்த கட்சி? என் கட்சி இங்க இருக்கு. விஜய் சாரே வந்து நேரு ஸ்டேடியத்துல வந்து ஆடி லான்ச் பண்ண முடியலன்னாரு. சரிங்களா? அவருக்கு நிறைய ப்ராப்ளம் கொடுத்தாங்க. இப்போ நீங்க வந்து ஓபனாவே சொல்றீங்க நான் நேரு ஸ்டேடியம்ல பண்ண போறீங்க, எந்த வித சாத்தியம் அது? பாருங்க, சொன்னீங்க ஹெலிகாப்டர்ல போயிட்டு நான் மாலை போடுவேன், நீங்க அது நடக்கல. சரிங்களா? இப்போ வந்து நேரு ஸ்டேடியம் சொல்றீங்க, அது நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். நடக்குமா இல்லையாப்பா சார்? தயாரிப்பாளர் சார், நேரு ஸ்டேடியத்துல நடக்குமா நடக்காதா? இயக்குனர் அவர்கள் நடக்குமா நடக்காதா? முடிந்தால் எல்லாமே முயற்சி செஞ்சா எல்லாமே நடக்குங்க. புரியுதுங்களா? கண்டிப்பாக நடக்கும். இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த பிரஸ் மீடியா பீப்புள் மேல சத்தியமா சொல்றேன், கண்டிப்பாக நடக்குண்டா. கண்டிப்பாக சார். சரி, நாங்க என்ன பாவம் பண்ணோம்? இல்ல, நீங்க பாவம் பண்ணல, புண்ணியம் தான் பண்ணிருக்கீங்க. புண்ணியம் பண்ணதால தான் இன்னைக்கு கூல் சுரேஷ் இந்த இடத்துல வந்து நிக்கிறேன். சரிங்களா? கண்டிப்பாக நேரு ஸ்டேடியத்துல ஆடியோ ரிலீஸ் நடக்கும். புரியுதுங்களா? டாக்டர் சார், இப்போ என்னன்னா நிறைய படத்துல வந்து ப்ரொடக்ஷன் நம்பர் 1 தான் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆகுது நிறைய பிரச்சனைலாம் இருக்கு. சரிங்களா? படத்து டைட்டிலே ப்ராப்ளம் வருது ரிலீஸ் பண்ணும்போது. அப்போ வந்து கூல் சுரேஷ் படம் வந்து ப்ரொடக்ஷன் நம்பர் 1 தான் வச்சிருக்கீங்க, டைட்டில் தான் வச்சிருக்கீங்களா இல்ல வந்து கடைசி நேரத்துல ரிலீஸ் பண்ணுவீங்களா? டைட்டில் வச்சிருக்கோம் சார், ஆனா அதை வந்து இப்போ சொல்ல மாட்டோம். நிறைய பேர் சார் பண்றாங்க, ஆனா கடைசி நேரத்துல டைட்டில் கொடுக்கும்போது நிறைய ப்ரொடியூசர் கவுன்சிலிங்ல நிறைய இடத்துல டைட்டில் இடத்துல கொடுத்துட்டாங்க, அப்ப நம்ம மாத்துறாங்களே, அந்த விஷயம் வந்து நிறைய சார் அந்த ஒரு காரணத்துக்காக தான் சார் டைட்டில் ஒன்றும் இது பண்ணாம இருக்கும். இப்போ வந்து